பிக் பாஸ் வீட்டில் வந்து அந்த தண்ணியில் தான் ஒரு கண்டம் வச்சுருந்தாரு பிக் பாஸ். இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஃபஸ்ட்டு டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுக்கு யாரையாச்சும் கூப்பிடுறாரு. அது வந்துட்டு விக்ரம் போகிறாரு ஃபஸ்ட்டு. ஸோ விக்ரம் வந்து டாஸ்க் லெட்டர் எடுத்துகிட்டு வந்து ரீட் பண்ணுறாரு. அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 2 லைட் இருக்கும் போல இருக்கு. அந்த 2 லைட்டில் எப்போ வேணால் லைட் எரியலாம். அது லைட்டு எரிஞ்ச உடனே ஒரு 10 செகண்டுக்குள்ளே நம்ம போய் ஒரு பெரிய ட்ரம் கொண்டு வச்சு அந்த தண்ணியை பிடிக்கணும். இதுதான் டாஸ்க்கு. இதுக்கு நம்ம வெறுமனே 2 பேரை மட்டும் தான் சூஸ் பண்ணணும். ஒருத்தர் வந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்லேருந்து, ஒருத்தர் வந்து நார்மல் ஹவுஸ்லேருந்து. ஸோ இந்த 2 ஹவுஸ்லேருந்தும் ஒருத்தர் வரணும். அந்த சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்லேருந்து வரவங்க வந்து மெயின் பர்சன், அந்த நார்மல் ஹவுஸ்லேருந்து வரவங்க வந்து இன்சார்ஜாக இருக்கணும். ஸோ இவங்க வந்து 24/7 அந்த லைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போ அதில் லைட் எரியுதோ 10 செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் ட்ரம் வச்சு தண்ணி பிடிச்சிடணும். சப்போஸ் தண்ணி பிடிக்கல அப்படின்னா அந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும், தண்ணியும் வராது. அந்த லைட்டு எந்த லைட் வேணால் எரியலாம். எந்த லைட் எரியுதோ அந்த லைட்டுக்கு ஏற்ற மாதிரி பைப்லேருந்து தண்ணி வரும். ஸோ இதுக்கு 2 பேர் இருந்து பார்த்துட்டே இருக்கணும். இதுதான் டாஸ்க் லெட்டரில் சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க. 2 பேர் இப்போ தனித்தனியாக போயிட்டு ஒரு பர்சனை சூஸ் பண்ணி கொண்டு வரணும். இப்போ வந்து இந்த பிக் பாஸ் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து கமருதனை சூஸ் பண்ணுறாங்க. பிக் பாஸ் நார்மல் ஹவுஸ்லேருந்து யாரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரி வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த ட்ரம்மை இழுத்து கொண்டு வந்து 10 செகண்டுக்குள்ளே அந்த இடத்துல தண்ணி வச்சு பிடிக்கணும். அப்போது கெமி கேட்குறாங்க, நீங்கள் வந்து நேற்று கை வலின்னு சொன்னீங்க, நான் லேசாக அடித்ததுக்கே எனக்கு கை பயங்கரமாக வலிக்குது, என்னை அடிக்காதேன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி நீங்கள் புல் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னோடனே சபரியோட ஃபேஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. உடனே வந்துட்டு அவர் வந்துட்டு இல்லை, அதை தட்டுனா வலிக்கும்னு சொன்னேன், இழுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கெமி சொல்கிறாங்க, உனக்கு தட்டுனாலே வலிக்கும்னா இழுக்க உன்னால எப்படி முடியும், கண்டிப்பாக அது முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சபரி வந்து அதை போய் இப்போ செக் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி பொய் சொன்னியான்னு நீ கேட்டது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஹெல்த்தி கான்வர்சேஷனாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் கெமி கேட்டோடனே சபரியோட மூஞ்சி அப்படியே வெளுத்து போச்சு, அப்படி தான் சொல்லணும். ஸோ அவர் உண்மையிலே இப்போ ரொம்ப பெயினில் இருக்காரா, இல்லை வந்து நம்ம வந்து எதுக்காக நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது. ஸோ பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்திருக்காரு. ஒரு டாஸ்க் பண்ணணுங்கும் போது கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அதை இறங்கி பண்ணுவோம். சிலது வந்து அப்படி இல்லை, சும்மா அடிக்கிறதுக்கு வந்து நம்ம தேவையில்லாமல் கைவலியோடு அடி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி கூட சபரி திங்க் பண்ணியிருக்கலாம். இல்லை உண்மையிலே ஒரு போய் சொன்னாராங்கிறது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.